பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னால். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்பான சகோதரிகள் யாவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவை பிடித்த போது அங்கு எருசலேமில் இருந்த அநேகரை தன் நாட்டிற்கு பிடித்து கொண்டு போனான். அவர்களில் ஒருவன் மொர்தெகாயும் அவனுடைய சிறிய தகப்பனின் மகளாகிய எஸ்தரும் இருந்தார்கள். நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு பின்வந்த அகாஸ்வேரு ராஜாவின் பார்வைக்கு எஸ்தர் நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்தது. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து சிறியாக்கினான். மொர்தெகாயோ ராஜ அரண்மனையின் வாசலில் இருந்த ஊழியர்களில் ஒருவனாக இருந்தான். ராஜாவாகிய அகஸ்வேரு ஆமான் என்பவனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தார். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அதனால் மூர்க்கம் கொண்ட ஆமான் தன்னை வணங்காத மொர்தெகாய் யூதன் என்பதை அறிந்து யூதர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்வதில்லை என்று ராஜாவிடம் சொல்லி அவர்களை அழிக்க கட்டளையை பெற்றுக்கொண்டான். இதை அறிந்த மொர்தெகாய் எஸ்தர் ராஜாத்தியிடம் இந்த காரியங்களை சொல்லி அனுப்பி யூதர்களை காப்பாற்றும்படியான இந்த காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி, ராஜாவால் அழைப்பிக்கப்படாமல் செல்கிற யாவரும் கொலை செய்யப்படுவார்கள் என்பதால் நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அதன்படியே எஸ்தர் உத்தரவை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தாள். ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்ததால் பிழைத்தாள். அவரிடம் காரியத்தை சொன்னபோது காரியம் மாறுதலாய் முடிந்தது. யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். ஆமான் தூக்கிலிடப்பட்டான். தன் ஜனத்துக்காக உயிரையும் கொடுக்க துணிந்த மகளிர்தான் எஸ்தர் ராஜாத்தி. தேசத்துக்காக, தன் ஜனத்துக்காக நல்ல பங்கை செலுத்தினாள் எஸ்தர். அடுத்ததாக நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். பின்பு அந்த இருவரும் இறந்து போனார்கள். நகோமி தன் 2 மருமகள்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். பின்பு மூத்த மருமகள் ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு விட்டு போய்விட்டாள். ரூத்தோ அவளை விட்டுவிடாமல் பற்றி கொண்டு, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. இப்படியாக உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டு கடின சூழ்நிலையிலும் தன் சுகமாகிய சுகத்தை வெறுத்து தன் மாமியின் கர்த்தரையே தன் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு மட்டுமல்ல நகோமிக்கும் உண்மையாய் இருந்தவளுக்கு கர்த்தர் போவாஸ் கண்களில் இரக்கம் கிடைக்க செய்து அவர்கள் மூலமாகத்தான் குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த எஸ்தர் ராஜாத்தியும் ரூத்தும் தங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இடத்தில், பொறுப்பில், ஸ்தானத்தில் உண்மையாய் உத்தமமாய் தமக்கு, தங்களுக்கு, ஜனங்களுக்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்ட நல்ல மகளிர்,
மூலமாக இஸ்ரவேல் வம்சம் உண்டானது. கர்த்தருடைய ஜனம் உண்டானது. அவர்கள் பாவங்களை மன்னிக்கவும் அவர்கள் கூட வாசம் பண்ணவும் கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பி நம்மோடு வாசம் பண்ண வைத்தார். இப்படியாக சரித்திரம் படைத்த நல்ல பங்கை செலுத்திய நல்ல மகளிரைப் போல நம்முடைய தாயார், மனைவி, பெண் பிள்ளைகள் மற்றும் சகோதரிகள் நல்ல பங்கை செலுத்தி நல்ல மகளிராக சரித்திரம் படைக்க ஜெபித்து தேவனை ஸ்தோத்தரித்து வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நல்ல பங்கை கொடுத்த நல்ல மகளிர் போல எங்களுடைய சகோதரிகள் எங்கள் இல்லத்திற்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் ஊருக்கு மட்டுமல்ல எங்கள் தேசத்திற்கும் நல்ல பங்கை கொடுத்து உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக உம்முடைய வார்த்தையின்படி நடந்து விசுவாசத்தில் நிலை நின்று எங்களையும் விசுவாசத்தில் நடத்தி எங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதமாக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் அவர்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.